Hey guys, welcome to Positive Therapy Tamil channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் சொல்கிற ஒரே ஒரு வார்த்தைனால உங்களுக்கு எக்கச்சக்கமாக பணம் கிடைக்க போகுது அப்படின்னா நீங்கள் நம்புவீங்களா? கண்டிப்பாக இதை சொல்கிறதுனால நீங்கள் உங்களுக்கு தேவையான பணத்தை ஈர்க்க முடியும். அதுக்கான சக்தி உங்ககிட்ட வரும். அதே மாதிரி நீங்கள் எவ்வளோ பணம் கேட்டாலும் அது கிடைக்கும். இந்த ஒரே ஒரு வார்த்தையை தினமும் சொன்னீங்க அப்படின்னா நீங்கள் எதிர்பார்த்த பணமோ இல்லை உங்களுக்கு ஏதாவது ஒரு சூழ்நிலைக்கு தேவைப்படலாம், அந்த மாதிரி தேவைப்படுற பணமாக இருந்தாலும் சரி, இல்லை கடன் வாங்கியிருக்கீங்க அதை திருப்பி கொடுக்கணும், இல்லை கடன் வாங்கினவங்க உங்ககிட்ட திருப்பி காசை கொடுக்கணும், இந்த மாதிரி எந்த சூழ்நிலை இருந்தனாலும் உங்களுக்கு பணம் உங்ககிட்ட வந்து சேரும். அதை பற்றி தான் இந்த வீடியோவில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். வாங்க கைஸ், வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலியமாக வரும். அதில் நீங்கள் ஈஸியாக வீடியோவை பார்த்துக்கலாம். ஸோ இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் கைஸ். இந்த ஒரு வார்த்தையை நம்ம சொல்கிறதுனால நம்மக்கிட்ட பணம் அதிகமாக வரும். அதே மாதிரி நமக்கு தேவையான பணத்தை ஈர்க்கவும் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்க வேர்ட்ஸ் தான் நான் இன்றைக்கி உங்ககிட்ட சொல்ல போகிறேன். இது ஒரு ஸ்விட்ச் வேர்ட் தான். இந்த வார்த்தையை உங்களால் எத்தனை தடவை சொல்ல முடியுமோ அத்தனை தடவை சொல்லலாம். இது எண்ணிக்கை கணக்கெல்லாம் இல்லை. ஒரு அமைதியான சூழலில் நீங்கள் உட்காந்துட்டு உங்கள் மனசை ஒருநிலைப்படுத்தி தியானம் பண்ணுற மாதிரி உட்காந்துட்டு உங்களோட உள்மூச்சையும் வெளிமூச்சையும் கவனிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் சொல்ல போகிற வார்த்தைகளை நீங்கள் மனப்பூர்வமாக, அதாவது முழு நம்பிக்கையோட நீங்கள் அந்த அஃபர்மேஷனையோ இல்லை ஸ்விட்ச் வேர்ட்ஸையோ கேட்குறப்போ உங்களுக்கு ஒரு சக்தி கண்டிப்பாக வரும். நீங்கள் இந்த ஸ்விட்ச் வேர்ட்ஸை சொல்கிறப்போ நீங்கள் தேவைப்படுற பணமோ நீங்கள் எதிர்பார்க்குற பணமோ உங்கள் கையில் வந்து சேரும். ஸோ அதை முழு நம்பிக்கையோடு நீங்கள் சொன்னால் மட்டும்தான் அது எப்போயுமே நடக்கும். எந்த ஒரு விஷயமுமே நம்ம மனசார உணர்ந்து ஒரு விஷயத்தை செய்கிறோம், அது நமக்கு கிடைக்கும் அப்படின்ற நம்பிக்கையில் நம்ம சொல்கிறப்போ தான் அது நமக்கு கிடைக்கும். ஃபஸ்ட்டு நமக்கு ஒரு பணம் வரப்போகுது அப்படின்னா அதை ஈர்க்கிற இடத்துல நம்ம ஃபஸ்ட்டு ரெடியாக இருக்கணும். ஸோ நம்ம வந்து கேட்குறோம், ஆனால் அதை ஈர்க்கிற இடத்துல நம்ம ரெடியாக இல்லை அப்படின்னா எதுவுமே நம்ம கைகளில் வராது. ஸோ அதனால தான் ஃபஸ்ட்டு உங்களை நீங்கள் ரெடி பண்ணணும். ஒரு அமைதியான ஒரு சூழலில் உட்காந்து உங்கள் கையில் எக்கச்சக்கமான பணம், நீங்கள் எதிர்பார்க்குற பணம் எவ்வளவாக இருந்தாலும் சரி, ஒரு 10,000மோ இல்லை 1,00,000மோ இல்லை 1 கோடியோ, இந்த மாதிரி எவ்வளோ இருந்தாலும் சரி, நீங்கள் எதிர்பார்க்குற பணத்தை நான் வந்து என்னோடய கைகளில் வச்சுருக்கேன், அதை நான் ஈர்க்கிறேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் ஃபஸ்ட்டு அதை நம்பினா மட்டும்தான் எந்த விஷயமுமே நடக்கும். ஸோ அதனால தான் சொன்னேன், அமைதியாக ஒரு பிளேஸில் உங்களுக்குன்னு ஒரு ரூம் இருந்தால் அந்த இடத்துல உட்காந்துக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் உங்களோட மூச்சை கவனிங்க, வெளிமூச்சையும் உள்மூச்சையும் கவனித்து அதுக்கப்புறம் ஒரு ரிலாக்ஸ் மைண்டுக்கு நீங்கள் வரணும். எந்த ஒரு கான்சன்ட்ரேஷனும் உங்கள் மைண்டுக்குள்ளே வரக்கூடாது. இந்த பணத்தை பற்றி நீங்கள் யோசிக்கிறப்ப வேறு எதை பற்றியுமே நீங்கள் யோசிக்காமல் அமைதியாக அதை பற்றி மட்டும் நீங்கள் யோசிச்சுட்டு ஒரு 2 நிமிஷம் உங்களோட மூச்சை கவனிச்சுட்டு அதுக்கப்புறமா எக்கச்சக்கமாக பணம் வர்றத மாதிரி நீங்கள் எதிர்பார்த்த இடத்துலேருந்து வரதோ சரி, இல்லை யாரோ ஒருத்தவங்க நம்ம கையில் காசு வந்து கொடுக்குறாங்க, எதிர்பாராத விதமாக ஒரு லாட்ரி அடிக்கிற மாதிரி என்ன மாதிரிலாம் பணம் நம்மக்கிட்ட வரணும்னு ஆசைப்படுறீங்களோ அந்த மாதிரிலாம் நினப்பை ஃபஸ்ட்டு கொண்டு வாங்க. அதுதான் நீங்கள் வந்து அந்த மைண்ட் செட்டுக்கு ப்ரிப்பேர் ஆகிறது. ஸோ ப்ரிப்பேர் ஆகி முடித்ததுக்கப்புறம் நீங்கள் நான் சொல்கிற அஃபர்மேஷன்ஸை ரிப்பீட்டடாக சொல்லிக்கிட்டே இருங்க. உங்களால் எத்தனை தடவை சொல்ல முடியுமோ அத்தனை தடவை சொல்லுங்கள். ஒரு தடவை தான் சொல்லணுமா இல்லை நிறைய தடவை சொல்லணுமா அந்த மாதிரிலாம் இல்லை. அதை சொல்கிறப்ப உணர்ந்து பொறுமையாக நிதானமாக அதை வந்து உங்கள் மனசுக்குள்ளேயே அப்படியே உணருங்க. நான் சொல்கிற வார்த்தைகளை நீங்கள் சொல்லிகிட்டே உங்கள் மனசுக்குள்ளேயே அதை உணருங்க. ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணணும்னா உங்கள் கண்கள் முன்னாடி நிறைய பணம் வர மாதிரி ஒரு விசுவலைசேஷன் கண்டிப்பாக பண்ணணும். உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் நிறைய பணம் இருக்க மாதிரி, நீங்கள் வந்து ஆசைப்பட்ட வாழ்க்கையை வாழ்கிற மாதிரி, உங்களுக்கு பிடிச்ச மாதிரிலாம் எல்லாமே எடுத்துக்கிற மாதிரி, ஆசைப்பட்டதுக்கெல்லாம் பணம் செலவு பண்ணுற மாதிரி, அந்த மாதிரி சந்தோஷமாக ஒரு
உங்களோட லைஃப்பை இமேஜின் பண்ணுங்கள். நீங்கள் எப்படிலாம் வாழணும்னு ஆசைப்படுறீங்க. கண்டிப்பாக எல்லாருக்குமே இந்த சூழலில் பணம் வந்து தேவைப்படும். ஸோ அந்த பணம் இல்லாததுனால நம்ம ஆசைப்பட்ட வாழ்க்கையை நம்மளால் வாழ முடியாமல் இருக்கலாம். ஒரு சின்ன பொருளாக இருந்தாலும் அது பணம் இருந்தால் தான் நம்மளால் வாங்க முடியும். ஸோ அது இல்லாததுனால அதை நீங்கள் வாங்க முடியாத சூழலில் இருப்பீங்க. ஆனால் அது வந்து அந்த மனநிலைமையை எடுத்துகிட்டு என்கிட்ட நிறைய காசு இருக்குது, நான் ஆசைப்படுற பொருள் எல்லாம் வாங்குகிற மாதிரி ஒரு இமேஜினேஷன் ஃபஸ்ட்டு உருவாக்குங்க. அப்போ தான் அதுக்கு ஒரு சக்தி உருவாகும். அதன் பிறகு நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, நான் இப்போ சொல்ல போகிற வார்த்தைகளை உங்கள் மனசுக்குள்ளே உணர்ந்து சொல்லிகிட்டே வாங்க. என்ன வார்த்தைன்னு பார்த்தீங்கன்னா, பணம் எனக்கு ஈஸியாக கிடைக்குது, நான் செழிப்பையும் வசதியையும் ஈர்த்து கொள்கிறேன். அதாவது நிறைய பணம் வர்றதுனால எனக்கு பிடிச்ச மாதிரி வாழ்க்கையை நான் வாழ்கிறேன். என்னோட பணத்தை நான் ரொம்ப நேசிக்கிறேன், அந்த பணமும் என்னை நேசிக்குது. நான் பணத்தை வந்து மதிக்கிறேன், அதை வந்து கரெக்டான விதத்தில் கரெக்டான இடத்துக்கு நான் செலவு பண்ணுறேன். என்னோட வருமானமும் தினமும் அதிகரிச்சுக்கிட்டே இருக்குது. எனக்கு எப்போல்லாம் தேவைப்படுதோ அப்போல்லாம் அளவில்லா செல்வம் வந்து என்கிட்ட சேருது. நான் வந்து பணத்துக்கு உண்டான மதிப்பையும் நான் கொடுக்குறேன், என்னோட கனவுகளையும் நினைவாக்கிக்கிறேன். இந்த வார்த்தையை நீங்கள் உங்கள் மனசுக்குள்ளே சொல்லிக்கிட்டே வாங்க. உங்களால் எத்தனை தடவை சொல்ல முடியுமோ சொல்லிக்கிட்டே வாங்க. இத்தனை டைம்ஸ் தான் சொல்லணும் அப்படின்னு இல்லை, நான் சொன்ன டோனில் தான் சொல்லணும் அப்படின்னும் கிடையாது. நீங்கள் ஒரு பாசிட்டிவான வேலை அந்த பணத்தை உங்ககிட்ட ஈஸியாக எழுத்துக்கிற மாதிரி உங்களால் எப்படி சொல்ல முடியுமோ அந்த மாதிரி சொல்லிக்கிட்டே வாங்க. கண்களை மூடி ஒரு 5 நிமிஷம் அந்த பணத்தை பற்றி ஒரு ட்ரீம் இருக்கும்ல, நான் இந்த காசு வச்சுருக்கனால நான் இதை வாங்குறேன், அந்த மாதிரி உங்கள் மனசுக்குள்ளே பேசுங்க. பணத்துக்கிட்ட நீங்கள் அதை வச்சு நான் என்னோட பெரிய வீடு வாங்கியிருக்கேன், நான் ஒரு பெரிய கார் வாங்கியிருக்கேன், நான் ஒரு வண்டி வாங்கியிருக்கேன், இந்த வேலையில் இருக்கேன், அதில் எனக்கு ப்ரொமோஷன் கிடைக்குது, அதுலேருந்து எனக்கு நிறைய சேலரி வருது, இந்த மாதிரி உங்களுக்குள்ளே ஒரு இமேஜினேஷன் பண்ணி முதல்ல பேச ஆரம்பிங்க. அப்போ தான் பணமும் உங்களை சீக்கிரமாக ஈர்க்கும். அது கூட நான் ஒரு சுவிட்ச் வேர்டு ஒன்று சொல்கிறேன். அந்த சுவிட்ச் வேர்டை ஒரு 3 தடவை மெதுவாக உங்கள் மனசுக்குள்ளேயே சொன்னால் போதும். என்ன சுவிட்ச் வேர்டுன்னு பார்த்தீங்கன்னா, கவுண்ட், டிவைன், ரிசீவ், நவ். கவுண்ட், டிவைன், ரிசீவ், நவ். அதாவது எண்ணிக்கையான பணம் இந்த கடவுளோட ஆசீர்வாதத்தால் எனக்கு கிடைக்குது அப்படின்ற மாதிரி அர்த்தம். அதே போல் இன்னொரு ஹீலிங் கோட், அதாவது பணம் வரதுக்கான ஒரு கோடு ஒன்று சொல்கிறேன். இந்த நம்பரை உங்களோட கைகளில் எழுதிக்கோங்க. முடிஞ்சால் ஒரு சின்ன பேப்பரில் க்ரீன் கலர் பெனில் எப்படி எழுதணுன்றதை நான் ஸ்க்ரீனில் சொல்கிறேன். அதே மாதிரி ஒரு சின்ன பேப்பரில் ஒரு க்ரீன் கலர் பெனில் அந்த நம்பரை எழுதி உங்கள் பர்ஸ்குள்ளே வச்சுக்கோங்க. அது மட்டும் போதும், வேறு எதுவும் பண்ண வேண்டாம். இந்த சுவிட்ச் வேர்டை ஒரு 3 தடவையும் இந்த நம்பரை உங்கள் கைகள்லையும் ஒரு சின்ன பீஸ் ஆஃப் பேப்பர் எடுத்து உங்கள் பர்ஸ்லேயும் எழுதி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இதுதான் ரொம்ப முக்கியமான பாயிண்ட். இதை நீங்கள் சொன்னாதான் நீங்கள் ஆசைப்படுற பணமோ எதுவாக இருந்தாலும் உங்கள் கைகளில் வந்து சேரும். நீங்கள் என்ன பண்ணணும்னா, இதை எல்லாமே சொல்லி முடித்ததுக்கப்புறம் இந்த பிரபஞ்சத்துக்கு கண்டிப்பாக நன்றி சொல்லியே ஆகணும். நீங்கள் நன்றி சொல்ல 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 நீங்கள் என்ன எதிர்பார்த்தாலும் அது உங்களை தேடி சீக்கிரமாக வரும். நீங்கள் பணம் அதிகமாக எதிர்பார்த்தீங்கன்னா அது உங்கள் வாழ்க்கையில் சீக்கிரமாக வந்துடும். அதே மாதிரி உங்களோட உடலுக்கும் உங்களோட உள்ளே இருக்க ஆன்மாவுக்குமே இதில் பெரிய பங்களிப்பு இருக்குது. ஸோ அதனால தான் சொல்கிறேன். ஸோ உங்களுக்குமே வந்து நன்றி சொல்லுங்கள். கடவுள் வந்து நம்மளை படைச்சதே வந்து ஒரு பெரிய விஷயந்தான். ஸோ அதனால் எல்லாத்துக்குமே நன்றி சொல்லுங்கள். ஒரு சின்ன சின்ன விஷயமா இருந்தாலும் எல்லாத்துக்குமே நன்றி சொல்ல ஆரம்பிங்க. அதுக்கப்புறம் நன்றி கணத்துக்கு நன்றி சொல்லுங்கள், இந்த பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்லுங்கள், உங்கள் மனசுக்கு நன்றி சொல்லுங்கள். ஸோ எல்லாருமே வந்து இதை கேட்டு கண்டிப்பாக ட்ரை பண்ண மாட்டாங்க. ஸோ இதை யாரெல்லாம் ட்ரை பண்ணுறாங்களோ அவங்களாமே கொஞ்சம் கிஃப்டட் தான் அப்படின்னு நினச்சிக்கோங்க. ஏன்னா இதை பார்த்து ட்ரை பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக வந்து பணம் கிடைக்கும். நம்ம பார்த்துட்டு எவ்வளவோ பேர் சும்மா பார்த்துட்டு போகிறவங்களாம் இருக்காங்க, எல்லாருக்குமே பணம் வராது. ஸோ இதை நம்பி இதை உணர்ந்து யார் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு மிராக்கிள் உங்கள் லைஃப்பில் நடக்கும். நீங்கள் எதிர்பார்த்த பணமும் உங்களை தேடி கண்டிப்பாக வரும். ஸோ இந்த வார்த்தைகளை தினமும் சொல்லுங்கள். அதே மாதிரி உங்களுக்கு எப்படி சொல்லணும்னு தெரியலன்னா இந்த வீடியோவை பார்த்து சொல்லலாம். இதே மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு வேணும்னா இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் எல்லாருக்குமே பணம் கண்டிப்பாக வரும். நீங்கள் நம்புனீங்கன்னா நல்லதே நடக்கும். தேங்க்யூ கைஸ்.